தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பேரானந்த நிலையில இருக்கிற சித்தர்கள் நம்ம கூப்பிடும் போது வருவாங்களா? நமக்காக தானே அவங்களுக்கு இங்கே பிறப்பே வந்தாங்க. எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த சித்தர் நீங்கள் அங்கு வர வேண்டும், அவர் உங்களை ஏற்க வேண்டும்னு அவர் நினைக்கணும். முருகனை கும்பிட்றீங்கனாலுமே உங்களுடைய புனர்ஜென்மத்துக்கும் இன்ஜென்மத்துக்கும் தொடர்பு. காரணம் என்னன்னா, இவர்கள் தான் உங்களுக்கு இப்பிறவியில் கணவனாக வேண்டும், மனைவியாக வேண்டும், பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஆசிரியராக இருக்கணும், குருவாக இருக்கணும். இந்த சித்தரை தான் நீங்கள் வழிபாடு பண்ணணுங்கிறது. இன்றைய விஞ்ஞானிகளை நம்ம விஞ்ஞானின்னு சொல்கிறோம், அறிவியலை பயன்படுத்துகிறனால. அதே விஞ்ஞானிகளை தான் அன்று சித்தர்கள். மெய்யியல் தான் அறிவியல் ஆக முடியும். இன்றைக்கி செல்ஃபோனை கண்டுபிடிச்சா அது உங்களுடைய அறிவு, செயற்கைக்கோளை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய அறிவு. இங்கு ஒவ்வொன்றையும் படைக்கக்கூடிய அழிக்கக்கூடிய ஆற்றல் எங்கே இருக்குன்னா உங்ககிட்ட இருக்கிற அறிவில் இருக்குது. அப்போ எங்கே இருக்கார் இறைவன்? அவர்களுக்கான பிறவியின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம், எப்படி உணர்ந்துக்கலாம்? நீங்களே டாக்டர் ஆகணும்னு தான் நினச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மரணமில்லா பெருநிலைனா பிறப்புங்கிறதை அறுக்கக்கூடிய நிலை தான். மரணம் ஏன் ஏற்படும்? பிறந்தால் தானே நடக்கும். அப்போ மரணமில்லா பெருநிலைன்னா என்ன? பிறப்புங்கிறத நிறுத்தணும். அப்போ அந்த பிறப்புங்கிறத நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? இந்த உடலை இங்கு நீங்கள் பதப்படுத்தணும், சமப்படுத்தணும். அதனால தான் எகிப்துலலாம் என்ன செஞ்சாங்க? இப்போ நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா என்ன? சுவாசிக்க காற்று வேணும், இல்லைன்னா மூச்சடைச்சி இறந்து போயிடுவோம். அப்போ வெளியில் வரக்கூடிய சுவாசத்தை நிறுத்தி உள்ளேயே சுவாசத்தை ஜென்ரேட் பண்ணுவாங்க அவங்க. அப்போ உள்ள சுவாசம் ஓடிக்கிட்டே இருக்கும். எத்தனாயிரம் ஆண்டுகள், எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் உள் சுவாசத்தில் அவர்கள் அங்கே உயிர்ப்போடு இருப்பாங்க. அப்போ அந்த உயிர்ப்போடு இருக்கும்போது இந்த பிரபஞ்ச ஆற்றலும் அவர்களுடைய ஆற்றலும் வெளிப்படும் போது பார்த்திங்கன்னா அங்கே பெரும் ஆற்றல் இருக்கும். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு தவத்திரு அருள்மிகு அடிகளார் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீகம் தொடர்பில். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ சித்தர்களை பொறுத்த வரைக்கும் இறை அப்படின்ற அந்த ஜோதியோட ஐக்கியம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ நீங்கள் சொன்னதன் மூலமாக என்னுடைய புரிதல். அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு பேரானந்த நிலையில் இருக்கிற சித்தர்கள் நம்ம கூப்பிடும்போது வருவாங்களா? நமக்காக தானே அவங்களுக்கு இங்கே பிறப்பே வந்தாங்க. நம்மளுடைய குறைகளை நீக்கணும், நம்மளுடைய தேவைகளை கொடுப்பதற்கு நம் அறியாமையை நீக்கி ஞானம் கொடுப்பது தான் சித்தர்களுடைய பணிகளாகவே இங்கே இருந்தது. அப்போ நம்ம கூப்பிட்டா வராமல் யார் கூப்பிட்டா வருவாங்க? கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் கள்ளங்கபடம் இல்லாது முழுமையான நம்பிக்கையோடு சரணாகதி அடையும் போது கண்டிப்பாக வருவாங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. நிச்சயமா. இப்போ ஒரு நபருக்கு நிறைய இருக்கு. இப்போ இந்த நட்சத்திரத்துக்குரிய சித்தர் யார் அப்படின்றதுக்கு, இந்த மாதிரி ராசிகளுக்குரிய சித்தர்கள் யார் அப்படின்றதெல்லாம் இருக்கு. உண்மையாகவே ஒரு நபர் இந்த சித்தரை வணங்கணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி, எந்த புரிதலோட எனக்கான சித்தர் யார் அப்படின்னு எப்படி தேடுறது? இல்லை அவர்களே வருவாங்களா, அல்லது நம்ம தேடி போகணுமா? அந்த தேடி போகிற பயணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அவன் அருளாலே அவன்தாள் வணங்கின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அவன் அருள் இன்றி இங்கு ஓர் அணுவும் இல்லை. ஒரு அணுவும் இல்லைங்கும் போது நானோ நீங்களோ அவன் அருள் இல்லாமல் வணங்கிட முடியுமா? முடியவே முடியாது. நீங்கள் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த சித்தர் நீங்கள் அங்கு வர வேண்டும், அவர் உங்களை ஏற்க வேண்டும்னு அவர் நினைக்கணும். அவர் நினைக்கணும்னா கள்ளம் கபடம் இல்லாத பக்தி இருக்கணும். உண்மையை சொல்லப்போனால் புனர்ஜென்மத்தில் அந்த சித்தருக்கும் உங்களுக்குமே ஒரு தொடர்பு இருக்கும். நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க, ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க, ஒரு சித்தரை வழிபாடு பண்ணுறீங்க, என் முருகனை கும்பிட்றீங்கனாலுமே உங்களுடைய புனர்ஜென்மத்துக்கும் இன்ஜென்மத்துக்கும் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்ன அப்படிங்கும்போது, ஒரு குறிப்பிட்ட வயது இப்போ நமக்கு இருக்கும். இந்த வயதில் லட்சக்கணக்கான பேரை நம்ம கடந்து வந்திருப்போம். பள்ளி பருவம், வாலிப பருவம், வேலையை போகிற இடம், அது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தம், உறவுகள், ஃப்ரெண்ட்ஸுன்னு எத்தனை லட்சம் பேரை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. இத்தனை லட்சம் பேரில் ஒரு குறிப்பிட்டு ஒரு 50 பேர் உங்கள் மனசுக்குள்ளே இருப்பாங்களா? நினைவில் அவ்வளோ பேர் தான் இருப்பாங்க. அதுலேயும் சொல்லப்போனால் ஒரு 10 பேர் தான் ரொம்ப நினைவிலேயே இருப்பாங்க. இத்தனை லட்சம் பேரில் ஒரு குறிப்பிட்டு ஒரு 10-20 பேர் மட்டும்தான் உங்களுக்குரியவராக, உங்களுடைய கணவனாக, உங்களுடைய பிள்ளைகளாக, உங்களுடைய நண்பனாக, ஆசிரியராக இருக்காங்க.
காரணம் என்னன்னா, இவர்கள் தான் உங்களுக்கு இப்பிறவியில் கணவனாக வேண்டும், மனைவியாக வேண்டும், பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஆசிரியராக இருக்கணும், குருவாக இருக்கணும். இந்த சித்தரை தான் நீங்கள் வழிபாடு பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அந்த விஷயத்தின்படி தான் இங்கு ஒவ்வொரு விஷயங்களும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் பேசணுங்கிறதும் அதான் காரணம். இங்கு அனாதிநாதர் இங்கு வரணுங்கிறதுக்கு என்னை பயன்படுத்திக்கிறாருங்கிறதும் அதுதான் காரணம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காற்று, உணவு எல்லாமே விஷமாக மாறுது. இன்னும் ஒரு 50 வருடம் கழித்து பார்த்தீங்கன்னா இங்கே இயற்கையான குழந்தை பிறப்புங்கிறது இல்லாமல் போயிடும். நல்ல உணவு முறைகள் இங்கே இல்லாமல் போயிடும். இங்கே ஒவ்வொன்றும் அழிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்குது. அப்போ அந்த அழிவிலிருந்து காக்கணும்னா இங்கு பிறப்பு இறப்பு இல்லாத அந்த அனாதியான அருட்பெருஞ்சோதி அந்த பெருமான் வந்து இங்கே வரணும். எல்லோருமே இறை வழிபாட்டுக்குள்ளே வரணும். எல்லாமே ஞானங்களுடைய பேரறிவு. ஏன்னா அறிவு தான் கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும். இங்கே பரிணாம வளர்ச்சின்னு நம்ம சொல்கிறோம். எதன் அடிப்படையில் பரிணாம வளர்ச்சி? ஒரு வாழ்க்கைக்கு ஏற்ற வகையில் அறிவின் அடிப்படையில் தான். ஒரு காலத்தில் ஆடை இல்லாமல் இருந்தோம். ஆடை வேணுங்கக்கூடிய ஒரு அறிவின் தூண்டுதல் ஆடையை பயன்படுத்தினோம். நம்ம உணவு முறைகள் இருந்தது. விவசாயம் செய்யணும், பழங்கள் காய்கறி சாப்பிடணும், இது நம்மளுடைய உணவு இல்லைன்னு நம்ம நினைக்கும் போது அந்த அறிவு தூண்டப்படும் போது என்ன செய்கிறோம்? வரும். அப்போ இந்த உடலுக்கு ஒரு நோய் வரும்போது நம்ம அறிவின் தூண்டுதல் நோய். எல்லாருமே விஞ்ஞானி ஆயிடுறதில்ல, எல்லாமே ஞானி ஆயிடுறது கிடையாது, எல்லாமே ஓவியர் ஆயிடக்கூடாது, எல்லாருமே ஆசிரியராக முடியாது, எல்லாமே பாடல் எழுதிட முடியாது. இங்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அறிவுகள் இருக்குது. அந்த அறிவை எதுன்னு தேர்ந்தெடுத்து அந்த அறிவின் பால் கவனம் செலுத்தி நீங்கள் உங்களை மேன்மைப்படுத்தி கொள்ளும்போது நீங்களே மிகப்பெரிய ஞானியாக மாற முடியும். இன்றைய விஞ்ஞானிகளை நம்ம விஞ்ஞானின்னு சொல்கிறோம், அறிவியலை பயன்படுத்துகிறனால. அதே விஞ்ஞானிகளை தான் அன்று சித்தர்கள். மெய்யியல் தான் அறிவியல் ஆக முடியும். இன்றைக்கி செல்ஃபோனை கண்டுபிடிச்சா அது உங்களுடைய அறிவு. செயற்கைக்கோளை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய அறிவு. இங்கு ஒவ்வொன்றையும் படைக்கக்கூடிய அழிக்கக்கூடிய ஆற்றல் எங்கே இருக்குன்னா உங்ககிட்ட இருக்கிற அறிவில் இருக்குது. அப்போ எங்கே இருக்கார் இறைவன்? உங்களுடைய அறிவில் இருக்கார். அந்த அறிவை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும் போது இறைவனை தன்னுள் காண முடியும். ஒரு விஷயத்தை உருவாக்கவும் முடியும், ஒரு விஷயத்தை அழிக்கவும் முடியும். அப்போ அப்பேற்பட்ட இறைவனை தன் அறிவால் மன கட்டுப்பாடோடு நம்ம அடைய முடியும். நிச்சயமாங்க ஐயா. எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், நம்ம இந்த பூமிக்கு எதுக்காக வந்தோம், நம்மளுடைய பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும் இல்லையா? அதனுடைய ஆரம்ப இல்லை, இந்த பிறவியின் நோக்கம் வந்து சிலருக்கு இறக்கும் வரைக்கும் கூட தெரியாம இருக்கும். ஆனால் ஒருவருக்கும் அந்த நோக்கம் தெரிஞ்சுட்டு அதுபடி ஓடலாம் இல்லையா? சில பேர் வந்து ஒரு குழந்தைங்க வந்து நம்ம கஷ்டப்பட்டு நீ டாக்டருக்கு படின்னு படிக்க வைப்போம். ஆனால் இன்னொரு கட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தா அவங்க ஏதோ ஒரு மீடியா துறையில் வந்து நிற்பாங்க. இப்படி நிறைய மாற்றங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் புரிதலுக்கு அவர்களுக்கான பிறவியின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம், எப்படி உணர்ந்துக்கலாம்? நீங்களே டாக்டர் ஆகணும்னு தான் நினச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, இங்கே வந்து நம்ம நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கோம், நாடக மேடை, கடவுள் நம்மளெல்லாம் இயக்கிக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து மேலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு. ஒரு உண்மையை சொல்ல போனோம்னா நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். கடவுள் உங்களையோ என்னையோ உருவாக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா நம்ம இந்த பிரபஞ்சம் உருவான அந்த நொடியே நம்ம உருவாகியிருப்போம் இல்லையா? ஏன் பல ஆயிரம் ஆண்டுகள், பல மில்லியன் பில்லியன் ஆண்டுகள் கழித்து மனித இனம்ங்கிறது வரணும்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? ஒவ்வொரு உயிர் பாக்டீரியாலேருந்து ஒவ்வொரு உயிராக பரிணமித்து அந்த உயிர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி அடைந்து உச்சபட்ச நிலையான மனித நிலைங்கக்கூடிய நிலையை நம்ம அடைஞ்சிருக்கோம். இதுதான் உண்மையிலேயே பிறப்பின் ரகசியம். கடவுள் மனிதனை படைக்கணும், அவனுக்கு துன்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா பூமி உருவாகிறதுக்கு முதல் பிறப்பே மனித பிறப்பை கொடுத்துருக்கலாமே. ஏன் இத்தனை ஆண்டுகள், இத்தனை பில்லியன் ஆண்டுகள்? இதற்கு யாருக்கும் பதில் தெரியுமா? இப்போ நீங்கள் சுவாசிக்கிறீங்க, அப்போ சுவாசிக்கணும்னா இங்கே என்ன தேவை? காற்று. அப்போ நீங்கள் வாழணும்னா இங்கே இன்னொன்று தேவை. என்ன? வெளிச்சம், உணவு. உணவு, நீர், உணவு, காற்று, இது மூணுமே இங்கே மனிதர்கள் வாழ்வதற்கு தேவை. அப்போ இந்த உலகம் உருவாகும் போது முதல்ல என்ன உருவாகுது? நீர். நீர்லேருந்து முதல்ல ஆக்சிஜன் வருது. அதுக்கப்புறம் ஓர் உயிர் பிறக்குது. அந்த ஓர் உயிர் நிலத்தில் நீர்லேருந்து நிலத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே மரம், செடி, கொடின்னு ஒவ்வொன்று வளருது. அப்போ இந்த உலகம் ஒரு முழு நிலை அடைவதற்கு, இந்த மனிதங்கக்கூடிய முழு நிலை அடைவதற்கு இத்தனை மில்லியன் பில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்கு நம்ம. அப்போ அந்த ஓர் உயிர்லேருந்து 5 அறிவு, அதாவது சுவாசித்தல் மூலியமாக, கேட்டல் மூலியமாக, பார்த்தல் மூலியமாக, நுகர்தல் மூலியமாக தான் ஓர் அறிவுலேருந்து 5 அறிவு வரைக்குமே செயல்படுது.
ஆனால் நம்ம மட்டும்தான் எது சரி தப்புன்னு யோசித்தோம். மற்ற உயிர்களுக்கிட்ட கடவுள் படைக்கும் போது அந்த உயிர் தன்னை அடையணும்னு படைக்கிறாரு. ஆனால் அந்த உயிர் தன்னை யாருன்னு தெரிஞ்சக்கூடிய பேரறிவு அதுக்கிட்ட கிடையாது. ஒன்று என்ன செய்யும், உணவுக்காக ஓடும், இல்லைன்னா இரையை தேடும், இல்லாட்டி இனப்பெருக்கம் செய்யும். இந்த 2 விஷயம்தான். பசு மாடாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிங்கமே இருக்கட்டும், மானை கொல்லும் போது இன்னொரு மான் பயந்து ஓடுமே தவிர அது வலினா என்னங்கிற உணர்வு அதுக்கு தெரியுமா? மான் அது ஒரு உயிர், நம்ம வேட்டையாடக்கூடாதுங்கிற உணர்வு தெரியுமா? அப்போ அந்த மற்ற உயிர்களுக்கு நான் யார், நான் எதுக்கு வந்தேன், நான் என்ன செய்ய போகிறேன், நான் ஏன் அதை வேட்டையாடுறேன், நான் ஏன் மரணிக்கிறேங்கக்கூடியது மற்ற உயிர்களுக்கு தெரியாது. மனிதங்கக்கூடிய உயிருக்கு தான் தன்னை யாரென்று உணரக்கூடிய ஒரு முழு நிலை. அப்போ அந்த மனிதங்கக்கூடிய முழு நிலை இங்கே நீங்கள் வரணும்னா இங்கே காற்று வேணும், நிலம் வேணும், நீர் வேணும், மரம் செடி கொடி எல்லாமே வேணும். அப்போ இது அத்தனையும் இருந்தால்தான் ஒரு மனித இனம் தன்னை முழுமையாக உணர முடியுங்கிறதுக்கு தான் இத்தனை பில்லியன் ஆண்டுகளாச்சு. அப்போ டைனாசர் காலங்கள் இருந்தது, ஒரு காலத்தில் அழிஞ்சு போச்சு. ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ அந்த டைனாசர் இருந்ததுன்னா மனித இனம் தலை தோங்கி இருக்குமா, அந்த இனம் தலை தோங்கி இருக்குமா? மனித இனம் அழிஞ்சு போயிருக்கும். அப்போ பரிணாம வளர்ச்சியை பாருங்கள். கடவுள் எல்லாமே செய்கிறது எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு தான். நம்ம அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒரு உயிர் போகுதுனாலும் ஒரு உயிர் பிறக்குதுனாலும் அதற்கு ஒரு காரணமும் இருக்குது, காரியமும் இருக்குது. அப்போ அந்த உயிர்கள் அந்த இடத்துல அழியுதுனாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போ இந்த மனிதன் தான் நான் யார், நான் ஏன் வந்தேன், பிறப்பு இறப்புனா என்ன, ஏன் இதை சந்தோஷம்னு சொல்கிறோம், ஏன் இதை துன்பம்னு சொல்கிறோங்கிறத நம் அறிவால் நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம். யார் தன் அறிவால் முழுமையாக யோசிக்கிறாங்களோ அதுதான் இறைவனுடைய இருப்பிடம், உறைவிடம். அப்பேற்பட்ட விஷயத்தை உணர்ந்து இங்கு எழுத்துப்பூர்வமாகவும் ஞானமாகவும் கொடுத்தவர்களாம் நம் மகான்களும் மூதாதையரும் சித்தர்களும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், கடவுள்னா யாருன்னு நம்ம யோசித்தோம். சிங்கமோ புலியோ நாயோ நரியோ யோசிச்சா? ஏன் அதுக்கு அந்த பேரறிவு கிடையாது. உங்களுக்கோ எனக்கும் இறைவன் கொடுத்துருக்கான். அப்பேற்பட்ட அந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய இனம்தான் இங்கு பிறப்பின் ரகசியமே. அப்போ அந்த ரகசியம், அந்த ஓர் உயிர் ஏன் பிறந்தோம் யோசிக்கல, ஆனால் நம்ம இங்கே யோசித்தோம். நம்ம யோசிச்சனால தான் ஞானங்கக்கூடிய இறை வழிபாடுங்கக்கூடிய பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம்னு பல மார்க்கங்கள்லேருந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், மீண்டும் எங்கே வந்தோமோ அங்கேயே போகணுங்கிறது தான் மரணமிலா பெருநிலைன்னு சொன்னாங்க. மரணமில்லா பெருநிலைனா பிறப்புங்கிறதை அறுக்கக்கூடிய நிலை தான். மரணம் ஏன் ஏற்படும், பிறந்தால் தானே நடக்கும். அப்போ மரணமில்லா பெருநிலைன்னா என்ன, பிறப்புங்கிறத நிறுத்தணும். அப்போ அந்த பிறப்புங்கிறத நிறுத்தணும்னா என்ன செய்யணும், இந்த உடலை இங்கு நீங்கள் பதப்படுத்தணும், சமப்படுத்தணும். அதனால தான் எகிப்துலலாம் என்ன செஞ்சாங்க, பதப்படுத்தக்கூடிய தன்மைகளை கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த உடலை சமாதி வைக்கிறதுக்கு காரணமும் அதான். இந்த உடல் இங்கு அழியாமல் இருக்கும் வரை நீங்கள் மீண்டும் பிறப்பெடுக்கவே முடியாது. அதனால தான் சமாதிங்கக்கூடிய ஒரு தன்மையை சித்தர்கள் கொண்டு வந்தாங்க. அந்த சமாதி சித்தர்களையும் ஞானிகளையும் வைக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அவங்களுடைய உயிர் இயங்கிக்கிட்டே இருக்கும். அதாவது வெளி சுவாசம், உள் சுவாசம்னு சொல்லுவாங்க. அப்போ உள் சுவாசத்தை அந்த சித்தர்களால் எடுக்க முடியும். இப்போ நான் சமாதியில் இருந்தேன் இல்லைங்களா, அப்போ காற்று வராது. இப்போ நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா என்ன, சுவாசிக்க காற்று வேணும், இல்லைன்னா மூச்சடைச்சு இறந்து போயிடுவோம். அப்போ வெளியில் வரக்கூடிய சுவாசத்தை நிறுத்தி உள்ளேயே சுவாசத்தை ஜென்ரேட் பண்ணுவாங்க அவங்க. அப்போ உள்ள சுவாசம் ஓடிக்கிட்டே இருக்கும். எத்தனாயிரம் ஆண்டுகள், எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் உள் சுவாசத்தில் அவர்கள் அங்கே உயிர்ப்போடு இருப்பாங்க. அப்போ அந்த உயிர்ப்போடு இருக்கும்போது அந்த பிரபஞ்ச ஆற்றலும் அவர்களுடைய ஆற்றலும் வெளிப்படும் போது பார்த்திங்கன்னா அங்கே பெரும் ஆற்றல் இருக்கும். அந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் போய் கேட்கும் போதோ வேண்டும் போதோ உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் அந்த பிறப்பின் ரகசியத்தை உணரணும்னா உங்களை நீங்கள் யாருன்னு முதல்ல உணரணும். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிறப்பு இறப்புங்கிறதுலேருந்தே வெளியே வந்துட முடியும். பிறப்புங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமும் கிடையாது, பிறப்பை விட ஒரு உத்தமமான ஒரு விஷயமும் கிடையாது. நீங்களும் நானும் உட்காந்துருக்கணும்னா நம் மூதாதையர்கள்லேருந்து எத்தனை மில்லியன் ஆண்டுகளை கடந்து நானும் நீங்களும் வந்து உட்காந்துருக்கோம். யோசிச்சு பாருங்கள். என்ன தான் நீங்கள் க்ளோன் பண்ணாலும் என்ன பண்ணாலும் இயற்கையான ஒரு சுவாசத்தை உங்களால் உருவாக்கி கொண்டு வர முடியுமா? அதுதான் இறைவன். நிச்சயமாங்க ஐயா. இப்போ நம்ம திருவாசகத்தில் கூட பார்க்குறோம், அதாவது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி மாறி பல்விருகமாகி அதுக்கப்புறம் பறவையாய் பாம்பாய் மனிதராய் பேயாய் கணங்களால் வல்லசுரராகி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மனிதருக்கு அப்புறமா இந்த பேயாய் கணங்களால் வல்லசுரர் தேவர் அப்படின்ற அந்த நிலைகள் இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. மனிதருக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய குணம்
நீங்கள் நன்மைகள் செய்து நல்ல விதமாக வாழ்ந்து இங்கு மீண்டும் பிறக்கெடுக்கும் போது தேவர்களைப் போல புனிதமான ஒரு பிறப்பாக இருக்கும். இல்லை அப்படிங்கும்போது அந்த எண்ணத்திற்கும் செயலுக்கும் ஏற்றாற்போல் அந்த கொடூரமான பிறப்பு, அதாவது சொல்லுவாங்கள்ல, இவன் இவ்வளோ மோசமானவனாக நடந்துக்கிறான், ஒருத்தனை துன்புறுத்தனான், ஒருத்தனை கொலை பண்ணுறான், இது மாதிரியான பிறப்பு. ஏன் அசுரன்னு சொல்கிறோம்? துன்பப்படுத்துறனால. அப்போ ஒருத்தனுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய பிறப்பு அசுர பிறப்பு, ஒருத்தனை புனிதமாக்கக்கூடிய பிறப்பு தேவர்களுடைய பிறப்பு. சிந்திக்கிற அறிவு இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்றப்போ சில கதைகளை நம்ம படிக்கிறோம். கஜேந்திர மோட்சம் இப்படின்னு சொல்லி யானைகளுக்கு மோட்சம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது எந்த கணக்குல போய் சேருதுங்க ஐயா? அது எந்த கணக்குனா, சில புராணங்கள்னு இல்லை, உண்மையாகவே சொல்ல போனோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய ஆழ்வார்கள் கதை, நாயன்மார்கள் கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. சுவாமிக்கு நான் பூவாக போய் சேரணும்னு சொல்லி எத்தனையோ நாயன்மார்கள் தன்னை இன்னும் விஸ்வாமித்திரர்லாம் தன் உடலை திரியாக மாற்றி ஜுவாலையானார். அதுபோல் நீங்கள் இறைவனுக்கு இன்னும் சொல்லப்போனால் விநாயகர்லாம் பார்த்துருப்பீங்க, மூஞ்சூர் இருக்கும். அப்போ அதற்கு முன்னாடியே நீ எனக்கு வாகனமாக வரணும்னு அசுரருக்கு, நம்ம முருகப்பெருமானுக்கே பார்த்திங்கன்னா வேலும் மயிலுமா அந்த மரத்தை வதம் சூரசம்ஹாரம் பண்ணும்போது என்னாகும், ஒன்று சேவலும் மயிலுமா மாறும். அப்போ என்ன அப்படிங்கும்போது, நீங்கள் உங்கள் ஞானத்தால் நீங்கள் இறைவனுக்கு தொண்டு செய்து வாழணும்னு நினைக்கும் போது அதற்கேற்ற பிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் மோட்சம், கபால மோட்சம்னு சொல்லுவாங்க. ஏன் அதை அப்படி சொன்னாங்கன்னா, யானைக்கு 2 பகுதியில் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இந்த இடத்துல அடிச்சிங்கன்னா யானை இறந்து போயிடும். நமக்கு இதுதான் கபாலம். இந்த இடத்துல தான் கபால முக்திங்கிறது. இந்த இடம் வெடித்து தான் நம்ம என்ன செய்வோம், கபால மோட்சம் அடைவோம். ஆக்சுவலி அதுதான் உண்மை, முக்திங்கிறது. இந்த இடம் ஓப்பன் ஆயிரும், பிரம்மரந்திரம்ங்கிறது. அதான் தான் என்ன சொல்லுவாங்க, யோக பயிற்சி ஞானத்தில் இருக்கக்கூடியவங்க சிதாகாசம்னு சொல்லுவாங்க. அதாவது சிரசை, இந்த தலைப்பகுதியை மூடிக்குவாங்க. அது மூடும்போது மேலே ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் யோகத்திலேயோ தவத்திலேயோ இருக்கும்போது உங்கள் உடலை விட்டு அந்த கபாலம் முக்தி அடையாது. இல்லாட்டி காலம் முடியறதுக்கு முன்னாடியே ஒரு நிலை வரும்போது சடனாக அவங்க இந்த பிரம்மத்தை விட்டு வெளியேற முடியும். அதாவது சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் அவர்களுடைய அந்த முக்தி நிலையோடைய தினம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படிங்க ஐயா? கண்டிப்பாக தெரியும். ஏன் அப்படிங்கும்போது அவர்கள் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர்கள். தான் எதுக்கு வந்தேன், தான் வேலை என்ன, அந்த வேலை முடிஞ்சிருச்சான்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ தான் வேலை முடிய போகுதுங்கும்போது அவர்கள் ஒரு நிமிடம் கூட இங்கே இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ எல்லாவற்றையும் தெரிந்த அவர்களுக்கு அந்த வேலை இந்த நாள் இந்த நேரம் இப்போ முடியும், என்னுடைய காலமும் அதோடு முடிஞ்சு போயிருங்கிறது தெரியாதா? உங்களை பற்றி, என்னை பற்றி, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களை பற்றி நேசிக்கக்கூடிய தெரிந்த சித்தர்கள் மகான்களுக்கு அவர்களுடைய இறப்பை பற்றி தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவங்க வாழணும்னு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா கடமைன்னு செய்வாங்களே தவிர அவர்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கும்போது ஒரு வேதனைகளும் மன உளைச்சல்களும் தான் வரும். அதனால் அவர்கள் இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க எப்பயுமே. இப்போ நிறைய நம்ம படிக்கும் போதோ சிலர் சொல்லும் போதோ சித்தர்கள் வருகிறார்கள், போகர் வருகிறார், இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம். உண்மையாகவே சித்தர்கள் மீண்டும் பூமிக்கு வருகிறார்களா? இது எனக்கு ஏற்புடையது இல்லை. ஏன் அப்படிங்கும்போது, நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சித்தர்களும் மகான்களும் ஒரு உச்சபட்ச நிலையான சமாதி நிலை, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த உடலை இந்த அக்னி நிலையில், ஜோதி நிலையில் 2 கலந்துடுறாங்க. ஏன் கலக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு மீண்டும் பிறப்பு வேணாங்கிறதுக்காக தான் சமாதி நிலைக்கே போகிறாங்க இல்லையா? அந்த சித்தர்கள் சமாதி நிலையில் இருந்துட்டு அவர்கள் யார் மூலியமாக இந்த விஷயங்களை நிறைவேற்ற முடியுமோ அவர்களுக்கு ஒரு பிறப்பை கொடுத்து அவர்கள் மூலியமாக அவர்கள் நிறைவேற்றுவார்களே தவிர அவர்களே மீண்டும் பிறக்க மாட்டார்கள். வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க அதுதானே சமாதி. சொல்லுங்க, வள்ளலார் ஏன் ஜோதி ஆனார்? என்னால் இதுக்கு மேலே முடியாது, நான் இறைவனோடு 2 கலக்கிறேன்னு ஜோதி ஆயிட்டாரு. மறுபடியும் பிறக்கிறதுக்குன்னா அவங்க ஜோதி ஆகிருக்க வேண்டாமே, அப்படியே பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கலாமே. அதனால் என்னன்னா, சித்தர்கள் சமாதி நிலை தான். அந்த சமாதி நிலையில் இருக்கக்கூடிய சித்தர்கள் இன்னொரு உயிரை தேர்ந்தெடுப்பார்கள். அவர்கள் மூலியமாக என்ன நடத்தணும் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்வார்கள். நிச்சயமாக. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays, South India's #1 travel brand.